I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. இங்க பார், ஃப்ளைட் டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு. நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சுக்க. நாளைக்கு ஈவினிங் போகணும். நான் வயலின் கத்துக்கணும் டாடி. கொஞ்ச நாள் முன்னாடி நீ வயலின் கத்துக்கிட்டல? அதான் பாதியிலே நிறுத்திட்டீங்களே. சரி, நீ டெல்லிக்கு வா, அங்க கத்துக்கலாம். டாடி, காலையில ஒருத்தர் ஜெயில்ல வெஸ்டர்னும் கிளாசிக்கலும் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்றதை கேட்டேன். அது என்னமோ என்னால மறக்கவே முடியல. அவர்கிட்ட ஒரு தனி டேலண்ட் இருக்கு டாடி. நான் அவர்கிட்ட தான் கத்துக்கணும். என்னது? ஒரு ஜெயில் கைதி கிட்ட ஏமக வயலின் கத்துக்கிறதா? அப்படி ஒரு ஆசையே அவனுக்கு வந்திருக்கூடாது. வந்திருந்தா அதை மறந்துரு. நெல்லடா, அவ தாய் இல்லாத பொண்ணு. அவ இதுவரைக்கும் எதையும் ஆசைப்பட்டு கேட்டதில்லை. நீ ஒரு அப்பனா இருந்து அவளுக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை. இந்த ஆசையாவது நிறைவேற்றி வைடா. என்னடா யோசிக்கிற? முதல்ல ஏற்பாடு பண்ணு. விநாயகரே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க அப்பா எனக்கு கத்து கொடுத்த இசை என்னோட இந்த ஜெயிலோட முடிஞ்சிருமோன்ட்டு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்ப அதை இன்னொருத்தர் கத்து கொடுக்க போறேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. அதுக்கு நீதான் காரணம். உன் ஆசீர்வாதத்துல இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறது வெற்றிகரமா நடக்கணும். ஐயா, ஜெயில இருந்து ஜெயிலர் ஐயா அந்த பையனை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய பங்களா? நீ லஞ்சம் வாங்கி இதை விட பெருசா கட்டியிருக்கிய. இவருக்கு சுகருங்க வேண்டாம். மாப்பிள, பையன் ரொம்ப லட்சணமா இருக்கான். வயசுக்கு வந்த பொண்ணு வயலின் கத்து கொடுக்க வந்து ஏதாவது வம்பாயிருச்சுன்னா என்ன சொல்ற? இல்ல, பாட்டு கத்து கொடுக்க வர்றா, பாட்டே வேட் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. ஏன் பஞ்சு நெருப்பும் பக்கத்து பக்கத்துல வச்சா பத்திக்குன்னு சொல்றியா? எங்க வீட்டுல அப்படி வச்சு பார்த்தனே ஒரு வாரமா எரியவே இல்லையே. சும்மாரியா, உங்க யாரையா இப்ப கேட்ட? இங்க பாரியா, அப்படி பத்திக்குச்சுன்னா எரிஞ்சு சாம்பலா போறது அவன் தான். அந்த பயம் அவனுக்கு இருக்கும். ஐயா, ஃப்ளைட்டுக்கு நேராச்சு ஐயா. மந்திரினா கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு. நீ போய் பிளைட்ட கொஞ்சம் நிறுத்தி வை. போயா. ஓகே. விவரம் இல்லாத ஆளா இருக்கு. இல்லையா, என் பையனுக்கும் மாப்பிள்ளை பொண்ணுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த ஆசை எரிஞ்சு சாம்பலாயிருக்க. பஞ்சு இப்ப உங்க வகுத்திலே இருக்கா? ஏங்க, எத்தனை மந்திரிகளுக்கு நீங்க ஐடியா கொடுத்துருப்பீங்க, எனக்கு ஒண்ணு கொடுக்க கூடாதா? 3 மந்திரிக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கேனே. அவ்வளவு பேர் இப்ப ஜெயில இருக்காங்க. பரவாயில்லையா? வேண்டாம். ஐடியா கொடுத்துட்டியே. எப்படி? வாங்க, முதல்ல வர்றீங்க. வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஐயா, அவர் என்ன வாழ்க்கை நடத்திருக்கா வர்றாரு? வயலின் வாசிக்க எந்த கால எடுத்து வச்சா என்ன? என்ன சார் இது திரையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? அதானே. என்ன அது? அதாங்க நேத்து நான் உங்களுக்கு சொல்லியா? ஓ, இந்த ஆஃப்டர் இன்டர்வல் அது இதானே. அத எப்படி வாயால சொல்றதுன்னா எனக்கு ஒண்ணு. உங்க வாயில தான் சொல்லணும். அதுக்காக வாடகைக்கு வாய் வச்சா சொல்ல முடியும்? அடிக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை சொல்றதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா மந்திரி பொண்ணுக்கு மூஞ்சியெல்லாம் பொண்ணு பொண்ணா இருக்கும். எப்பவும் சீல் வளைஞ்சிட்டே இருக்கும். பேட் ஸ்மெல் வேற அடிக்கும். அதான் தம்பிக்கு என்னன்னு தெரியாது போல் இருக்கு. நீங்க ரத்த கண்ணீர் படம் பாத்தீங்களோ? அதுக்கு பொம்பளை வேஷம் போட்டா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் பொண்ணு. நியாயமா மந்திரிக்கு தானே வரணும். மந்திரி மகளுக்கு வந்திருக்கு. ஆனா வந்துருச்சு. அதை பத்தி என்ன பேச்சுப்பா? இத பாருங்க, அவங்க முகத்தை நீங்க பாத்திர கூடாதுக்காக அவங்க தான் இப்படி ஒரு ஸ்கிரீன் போட சொன்னாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். அட
என்னம்மா பண்ற? குரு பக்தி. கிழிஞ்சது உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா, ஏன் திரையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? அது வந்துமா உன்னுடைய பர்சனாலிட்டியை பத்தி தம்பி கிட்ட எடுத்து சொன்னேன். என்ன சொன்னாரு? ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாரு. ஏன்? ஏன்னா நீ பர்சனாலிட்டியா தான் இருக்க, அது வேற விஷயம். ஆனா அவன் பர்சனாலிட்டி அப்படி. என்னாச்சு அவருக்கு? தெய்வ மகன் படம் பாத்தியா? அதுல சிவாஜி சார் கேரக்டர் அப்படி. ஐயோ பாவம், அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பக்கம் முகம் வெந்திருக்கும். அந்த ரெண்டு கேரக்டரையும் ஒருத்தரே பண்ண எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ரெண்டு கண்ணத்துலயும் பயங்கரமான தீக்காயம். படத்துல கூட ட்ரையா இருக்கும், இது பச்சை காயம், ரத்தம் ஒழுகிட்டே இருக்கும். பத்தா குறைக்கு ரெண்டு கண்ணு வேறையும் இல்ல. நான் ஒரு தடவை பார்க்கலாமா அவரை? பாத்தீங்கன்னா அவன் அப்படியே அதை ஓடிடுவேன். அப்புறம் நீயும் இப்படி ஓடி வந்துருவேன். வரும்போது அவன் என்ன கண்டிஷன் போட்டான் தெரியுமா? ரெண்டு கண்டிஷன் போட்டான். ஒண்ணு, பாட்டு முடிகிற வரைக்கும் அவனை நீ பார்க்கவே கூடாதா. அதுக்காகவே 2 மீட்டர்ல ஸ்கிரீன் போட சொன்னான். பத்தா குறைக்கு 1/2 மீட்டர் துணியை கையில வேற கேட்கறான். எதுக்கு? ரத்தம் ஒழுகிட்டே இருக்கும் இல்லையா, தொடச்சிட்டு வாசிக்கணுமா. அம்மா ரொம்ப பேட் ஸ்மெல் அடிச்சா சொல்லு, ஊதுபத்தி கொளுத்தி வச்சிடறேன். ஏய், என்ன தொண்டையில கிச்சுக்கிச்சா? இல்லைன்னா விக்ஸ் மாத்திரை வாங்கி கொடு. அவனை பாட்டு சொல்லி கொடுக்க இல்ல பாடி செக் பண்ண வந்தானே. விட்டா டாக்டர் கூட்டு போக சொல்ல இருக்கு. இந்த கெட்ட வழக்கங்களை பண்ணக்கூடாதுன்னு சொல்லு. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? இவ்வளவு இனிமையான குரலை படிச்ச ஆண்டவன் பாவம் அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு குறைய வச்சுட்டானே. உங்க பேரு? இவ்வளவு இனிமையான குரலை கொடுத்த ஆண்டவன் பாவம் குருடனா படிச்சுட்டானே. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். கங்கா. வெரி நைஸ் நேம். இசைங்கிறது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்க. நாம மியூசிக்கை லவ் பண்ணா மியூசிக் நம்மள லவ் பண்ணுங்க. இதுக்கு உடல் குறையெல்லாம் ஒரு தடையே கிடையாது. இது பத்தின ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரவே கூடாது. என்ன? நான் உங்க டேலண்ட்டை தான் பெருசா நினைக்கிறேன். இந்த சின்ன குறையெல்லாம் நான் பெருசாவே நினைக்கல. அதான் வேணும். கர்நாடிக்கும் வெஸ்டர்னுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்க. இந்த சினிமா பாட்டு எடுத்துக்கங்க, இல்ல கிராமிய பாட்டு எடுத்துக்கங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே கர்நாடிக் மியூசிக் ஒரு பேஸா இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒண்ணு பாடுங்களேன். ஐயோ, பாட்டா? என்னால முடியாதுப்பா. அட, இதுக்கே வைக்கப்பட்ட அப்படியே சும்மா ஒரு பல்லவி எடுத்து விடுங்க. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும், உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். சூப்பர் பாட்டுங்க இது. இது சிந்து பெருவி ராகம். கர்நாடிக் மியூசிக்க எப்படி வெஸ்டர்னா மாத்திருக்காங்கன்ட்டு கேளுங்களேன். சரேகம பதனேசா சனேதா பமகரேசா